ஹே கைஸ், நான் தான் உங்கள் அஸ்வின். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நான் உங்ககிட்ட ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பேச போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்ட என்ன மாதிரி விஷயம்லாம் வந்து நீங்கள் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன். நீங்கள் யோசிக்கலாம், என்ன சடனாக இந்த டாபிக் எடுத்து பேசலாம் அப்படின்னு. பிகாஸ் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி நம்ம ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டே போகுது. அது ஏன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தேவையில்லாத சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட்னால தான். இது வராமல் இருக்கணும் அப்படின்னா, மேரேஜுக்கு முன்னாடியே வந்து சில விஷயத்த வந்து நீங்கள் டீட்டெயில்டாக உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்ட பேசுறது ரொம்பவே நல்லது. அதில் மொதல் விஷயமா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பணத்தை பற்றி நீங்கள் உங்கள் பார்ட்னர் கிட்ட பேசணும். எல்லாமே வந்து பணம்னு ஐயோ நம்ம சொசைட்டியில் இப்போ வந்து பணத்தை பற்றி பேசினா இப்போவே காசு காசுன்றாங்களே, ஃபியூச்சரில் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி டிசிஷன் நீங்கள் எடுத்துக்காதீங்க. அப்படி நினைக்கவும் தேவையில்லை. நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்பெண்டிங் ஹேபிட்னு ஒன்று இருக்கும். இப்போ சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து பணத்தை சேவ் பண்ணணும், தேவையில்லாமல் அன்வான்ட் திங்ஸ் வாங்க மாட்டேன், பணத்தை சேவ் பண்ணி நான் வந்து ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், நான் வந்து ஒரு லாங் டேர்ம் விஷனாக இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இன்னொருத்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, லைஃப் வந்து ஒரு லைஃப் தான், அது வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், நினச்ச இடத்துக்கு ட்ரிப்பு போகணும், நல்லதாக வாங்கி சாப்பிடணும் இப்படின்னு இருப்பாங்க. ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் வேற யோசிப்பாங்க. இதில் வந்து ரெண்டு பேரையுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது. பிகாஸ் ரெண்டு பேரோட தாட்ஸுமே வேற. பட் இந்த ரெண்டு பேருமே வந்து சேரும்போது பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் இதனால வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு வரணும். அதாவது நீங்களும் இங்கே இருக்கீங்க, அவங்களும் இங்கே இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிடில் ஸ்டேஜுக்கு சிலது சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், சிலது பண்ணக்கூடாது அப்படின்றத டிசைட் வந்து நீங்கள் தான் வந்து டிசிஷன் எடுக்கணும். செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பர்சனலாக நீங்கள் ஏதாவது கடன் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதை தயவு செஞ்சு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிற பார்ட்னர் கிட்ட தயவு செஞ்சு சொல்லிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இது மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டு சாரி, இது வந்து லேட்டராக தெரிய வரும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மனக்கசப்பு தான் ஏற்படும் கண்டிப்பாக. ஸோ அதனால் ஏதாவது லோன் எடுத்துருக்கீங்க, இல்லை ஏதாவது பணம் உங்களுக்கு கடன் இருக்குது அப்படின்னா, உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்ட முன்னாடியே சொல்கிறது ரொம்பவே நல்லது. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு பேருமே ஒர்க்கிங் பர்சனாக இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, அதாவது இப்போ நான் வந்து வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ்னால் நான் பார்த்துப்பேன், பில்லு பே பண்ணுவேன், நீங்கள் வந்து ரெண்ட் பே பண்ணுங்கள், இந்த மாதிரி உங்களுக்குன்னு வந்து சிலது வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நீங்கள் முன்கூட்டியே வந்து பேசி ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா, பணத்தை பற்றின ஒரு பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து லாங் டேர்மில் வரவே வராது. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்டிங், அதாவது பேரண்டிங் அண்ட் சில்ட்ரன். அதாவது எப்போ வந்து கல்யாணம் ஆகுதோ அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கேட்கறது எப்போ குழந்தை பெற்றுக்கு போவீங்க, இல்லை எப்போ குழந்தைங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ அவங்க மற்றவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, நம்மளுக்கே தோணும். அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, கரெக்டான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கோமா, அதை ஹேண்டில் பண்ண முடியுமா? பிகாஸ் நம்ம அம்மா அப்பா பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா வேலைக்கு போவார், அம்மா வந்து வீட்டில் எல்லாம் பார்த்துப்பாங்க. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறோம். அப்படி இருக்கும்போது குழந்தைங்களை வந்து யாரை வளர்ப்பா? அப்படி வளர்க்குறோம் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்கள படிக்க வைக்கணும், அவங்கள நல்லது சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இதெல்லாம் வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணணுன்றதை பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து தேவையில்லாத மனக்கசப்பு வராமல் இருக்கும். இதனால நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஹோல்டு அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதாவது வீட்டு பொறுப்புகள்லாம் வந்து யார் வந்து எப்படி டெலிகேட் பண்ணிக்க போவீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறதுனால எல்லா வேலையும் ஒரு ஆளே பார்க்க முடியாது. லைக் குக் பண்ணுறதுலேருந்து வீடு க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஒரு ஆள் பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீ குக் பண்ணுறேன்னா நான் வீடு க்ளீன் பண்ணுறது மிச்ச வேலைகளை பார்த்துக்கிறேன். இல்லை குக் பண்ணுறேன்னா அதுக்கும் என்னோட டெலிகேட், அதாவது என்னோட முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் வந்து அதுக்கு போடுறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, வீட்டு வேலைகள்லாம் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து இதுனாலையுமே வந்து உங்களுக்கு சண்டைகள் வராமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லைக் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து இந்த மைண்ட் செட்டில் இருக்காங்களா இல்லையான்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது அஞ்சாவது விஷயம் என்ன நான் பார்ப்பேன் அப்படின்னா, ஒரு சண்டைன்னு வருது, அது எப்படி வந்து நீங்கள் ரிசால்வ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில பேர்லாம் வந்து சண்டை போட்டால் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே சரியாயிடுவாங்க. சில பேர் வந்து அப்பயே பேசி அப்பயே ரிசால்வ் பண்ணணும்னு நினைப்பாங்க. மூணாவது இருக்க பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, எது ஃபேமிலி மெம்பரை இன்வால்வ் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது தேர்ட் பர்சனை இன்வால்வ் பண்ணி அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இதில் நீங்கள் எந்த கேட்டகரி, இதில் எந்த மாதிரி சண்டை வரும், இது எப்படி நீங்கள் ரிசால்வ் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் முன்கூட்டியே கொஞ்சம் பேசி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் தென் ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபைனல் விஷயம் என்னன்னா ஹெல்த். இது எல்லாமே இருக்குது, ஆனால் ஹெல்த்தில் வந்து அந்த பர்சன் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அதுவுமே ரொம்ப கஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து ஏதோ ஒரு பேட் ஹேபிட் இருக்குது, இல்லை நைட்டு 2 மணி வரைக்கும் நான் முழிச்சிருப்பேன், அதுக்கப்புறம் ஃபோன் பார்ப்பேன், அதுக்கப்புறம் நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன் அப்படின்னா இப்படியே போச்சுன்னா ஹெல்த் வந்து கண்டிப்பாக பாதிக்கும். ஹெல்த் நல்லா இல்லைன்னா ஹாப்பினஸ் இருக்காது, ஹாப்பினஸ் இல்லைன்னா வெல்த் எதுவுமே வராது. ஸோ ஓகே, ஃபோன் வேறு ஆடுது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஹெல்த்துன்றது ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் வந்து ஹெல்த்லேயுமே வந்து அந்த பர்சன் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 6 விஷயமே வந்து ரொம்ப வேலிடான பாயிண்ட்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து சில விஷயம் வந்து இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
பிகாஸ் நம்ம இருக்கிற ஜென்ரேஷன் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த டிவோர்ஸ் இதெல்லாம் நிறைய நடக்கிறத பார்த்தா நம்மளுக்கே வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அது நம்ம யோசிப்போம் அந்த மூமெண்ட்ல, நம்மளுக்கு இது மாதிரி தான் நடக்காது, நம்ம வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருப்போம் அப்படி நமக்கு நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா. பட் அது வந்தால் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் பேசிட்டு உங்களுக்கு இதுக்கப்புறமும் இந்த ப்ராப்ளம் வருது, லைக் உங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் கூட செட் ஆகலை அப்படின்னா அது கண்டிப்பாக எப்படி ரிசால்வ் பண்ணணும்னு எனக்கும் தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது 2 இடத்துலையுமே நடக்கணும். 2 பேரும் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நல்லா கனெக்டடாக இருக்கீங்க அப்படின்னா அது லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, லைஃப்பை நல்லாவே லீட் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய விஷயம் சொன்னேன், ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் சொன்ன மாதிரி இருக்கும். பிகாஸ் நான் வந்து ரொம்ப லென்த்தாக பேசி உங்களை வந்து போர் அடிக்க விரும்பல. அதனால தான் கொஞ்சம் டக்குன்னு ஜம்ப் ஆகி போன மாதிரி இருக்கும். எதாவது ஃபீட்பேக் இருந்தால் கூட சொல்லுங்கள். லைக் கொஞ்சம் எப்படி சொல்கிறதா, நிறுத்தி நிதானமாக சொன்னால் இன்னும் புரியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது தாட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ மறுபடியும் நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை.